வண்ணமுகிலே வாராயோ அத்தியாயம் 15. நல்லசிவம் தமிழன்பனை தன் மருமகனாக்கி கொள்ள வேண்டும் என்ற கேள்வியால் அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சியுடன் சிலையாகினர். ஜீவாவின் பார்வையோ வேகமாய் பரணியின் மீது படிந்து அவளின் நிலையை அறிய முயன்றது. அதற்கு காரணம் சற்று முன் அவள் தன் பெரியம்மாவின் புகைப்படத்தை பார்த்ததே அவரின் சத்தியம் மட்டுமே. அனைவரும் எதுவும் கூறாமல் அமைதியாக நிற்கவே, என்னாச்சு? நான் கேட்டது எதுவும் தப்பா என்ன? என் பொண்ணுக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கான். நீங்க மட்டும் சம்மந்தம் சொன்னா போதும், இப்பவே 2 பேரோட நிச்சயத்தை எல்லாரும் முன்னாடி ஒன்னாவே முடிச்சுக்கலாம் என்று மறுபடியும் நல்லசிவம் கூறினார். மகளின் பார்வையோ தவிப்புடன் தன்னவனின் மீது படிந்து விழிகளால் வேண்டாம் என கெஞ்சி கொண்டிருந்தது. கோச்சுக்காதீங்க சம்பந்தி, நீங்க இப்படி திடீர்னு வந்து கேட்டா எங்களால எப்படி சொல்ல முடியும்? வரதன் மென்மையாய் கூற, சரிதான், நீங்க சொல்றது வாஸ்தவந்தான். ஆனா என்ன பண்ண, என் பொண்ணு காலையில தானே எனக்கு தமிழ பிடிச்சிருக்குன்னு சொல்றா. இப்ப என்ன, பையன் இங்கன்னு தானே இருக்கான், அவங்கிட்டே கேட்க வேண்டியதானே? தன் மகளையும் தமிழையும் பார்த்தவாறு கூறினார் நல்லசிவம். தன் மகனின் காதலை ஊர்க்காரர்கள் முன் மறைத்தவர் தன் மகள் தமிழை விரும்பும் செய்தியை மட்டும் அனைவரின் முன் கூற, அதற்கான காரணம் அவரின் வீட்டார் மட்டுமே அறிந்திருந்தனர். தமிழின் வீட்டாரோ நிறைமதியை காண அவர்களின் பார்வையை உணர்ந்தவள் எழுந்து நின்று, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன். அவங்க இல்லாம என்னால நிச்சயமா இருக்க முடியாது. அனைவரின் முன் தயங்கி கொண்டு அவளின் நேசத்தை மதியுரைக்க இதனை யாருமே அங்கு எதிர்பார்க்கவில்லை. ஐயா மகனே, உனக்கு விஷயமே தெரியாதா என்ன? அங்கிருந்த அந்த ஊர் பெரியவர் நல்லசிவமிடம் கேட்க, என்ன விஷயம் பெரியப்பா? இந்த வீட்டு பொண்ணு பக்கத்துல நிக்கிதே ஒரு பிள்ளை, அவதான்ப்பா நீ இப்ப சொன்ன மாப்பிள்ளைய கேட்டையே, அவனோட முறை பொண்ணு. அந்த பொண்ணுதான் மருமகளா வரணும்னு இந்த குடும்பத்தாளுக எப்பயோ முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம 2 பேரும் அடிக்கடி ஒன்னா வேற அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வராங்க, அப்பப்ப பேசிக்கிறாங்க. நம்ம பாப்பாக்கு எப்படி கட்டித்தர முடியும் சொல்லு என்க. அதை கேட்ட பரணி தன் மனதிற்குள், ஹே கிளடு, நீ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற அந்த ஆலமரத்தடியில உட்கார்ந்துகிட்டு இந்த வேலையத்தான் பாக்குறியா? நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு இரு, என்னைக்காவது உன் கண்ணு மொழிய நோண்டி போடுறேன். தாங்கள் இருவரும் அடிக்கடி உரிமையுடன் பேசிக் கொள்வது தமிழின் பைக்கில் தான் செல்வதை வைத்துத்தான் அவர் அப்படி கூறுகிறார் என்பதை அறிந்து கொண்டாள் பரணி சந்திரா. மகிழந்தியின் அருகில் நின்றிருந்த பரணியை கண்ட நல்லசிவம், ஊருக்குள்ள எல்லா பயலுகளுக்கு தான் முறை பொண்ணுங்க இருக்காங்க, அதுக்காக அந்த முறை பொண்ணுக்கே கட்டி வைக்க முடியுமா பெரியப்பா? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தா உறவு இன்னும் கொஞ்சம் நல்லா நீடிக்குமேன்னு தான் நான் பார்த்தேன். நீ என்னப்பா சொல்ற? ஓ முடிவு தான்ப்பா எங்க எல்லாருக்கும் முக்கியம் என்று அந்த பெரியவரிடம் கூறிவிட்டு தமிழிடம் நேரடியாகவே கேட்க, அவனோ தன் குடும்பத்தையும் பரணியின் குடும்பத்தையும் கண்டான். அவர்களும் தன் பதிலுக்கு எதிர்பார்ப்பது புரிய விழிகளில் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்த தங்கையே அவனின் விழிகளுக்கு பரணியை விட முதலில் தெரிந்தது. தன் அன்னையை ஆசையை நொடியில் மறந்து தோற்றவன், எனக்கு சம்மதம், இந்த கல்யாணத்துல இப்பவே 2 நிச்சயத்தையும் ஒன்னா வச்சுக்கலாம், தன் தங்கையை மட்டுமே பார்த்தவாறு கூறினான். டேய் தமிழ், நீ என்ன சொல்ற? உங்க அம்மாவோட கடைசி ஆசையை நீதானே நிறைவேற்றணும், அதை மறந்துட்டியா என்ன? நீ எப்படிடா சரின்னு சொல்லலாம்? உன்னால குள்ளவாத்து என்று ஜீவா கோபத்துடன் கத்திக் கொண்டிருக்க வேகமாய் வந்து தடுத்தார் வரதன். நல்லா யோசிச்சுதான் சொல்றியாப்பா? ஜீவாவின் தந்தை வரதன் கேட்க, அவனின் அருகில் வந்து நின்ற ஆதிநாதன் தன் மகனின் முகத்தை காண அவனோ தலைகுனிந்தான். சித்தப்பா, அம்மா ஆசையை விட இப்போ என் முன்னாடி கண்கலங்கி நிக்கிற என் தங்கச்சியோட ஆசைதான் எனக்கு முக்கியம் கூறியவனோ மனதிற்குள் தன் அன்னையிடம் மன்னிப்பு வேண்டினான். தன் மாமா மற்றும் அப்பத்தாவின் அருகில் வந்த தமிழ் என்பன், நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை இந்த குடும்பத்துல இருந்து விலக்கணும்னு நினைக்கல. இந்த நொடி அம்மா என் முன்னாடி இருந்தா இதைத்தான் என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மகிழ என் அம்மாவோட பொண்ணு, என்னோட தங்கச்சி. என்ன நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க மாமா, அதுக்காக நீங்க எங்களோட சொந்தம் இல்லைன்னு ஆகாது. என்னைக்கும் நான் உங்க மருமகன் தான் மாமா. அப்பத்தான் நீங்க சொல்லுங்க, நான் எடுத்த முடிவு சரியா தப்பா? மாமாவிடம் கூறியவன் தன் அப்பத்தாவின் கரங்களை பற்றி கொண்டு கெஞ்சிதலாய் கேட்க, என் மகன் சாயல் தான் உனக்கு இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவேன்ப்பா. அப்படி இல்லடா பேராண்டி, அவளோட குணமே உனக்கு அப்படியே இருக்குப்பா. நீ எடுத்த முடிவுதான் சரி. நமக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். போயா, நீ மனசார ஏத்துக்கிட்டு தான் சொல்லு. உங்க அம்மா இருந்தா நிச்சயமா சந்தோஷப்படுவாயா? தன் பேரனின் தலையை வருடியவாறு மனதார உரைத்தார். மகிழந்தியின் மனமோ, தன்னால் தானே இத்தனையும் நடக்கிறது, தன் பெரியம்மாவின் ஆசையை தானே நிறைவேற விடாமல் செய்துவிட்டோமே,
தன் அண்ணன் பரணியை திருமணம் செய்து கொண்டு வேண்டுமென எத்தகைய கனவுகளுடன் இருந்திருப்பான். பரணியும் அப்படித்தானே நினைத்திருப்பாள். தன்னால் தானே இருவரின் வாழ்க்கையும் பறிபோகிவிட்டது என்று பரணியும் தமிழையும் தவறாக நினைத்து குற்ற உணர்வுடன் கலங்கினாள் மகிழந்தி. தன்னவளின் வாடிய முகம் காண முடியாமல் கார்த்திகேயன் தவிக்க, அதற்கு மாறாக தமிழ் சம்மதம் கூறிய சந்தோஷத்தில் திளைத்திருந்தாள் நிறைமதி. மகிழந்தி நிறைமதி குடும்பத்தார்கள், சொந்தங்கள், ஊர்க்காரர்கள் என்று அனைவரும் பரணி தமிழ் இருவரும் தான் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று நினைத்திருந்தனர். இப்போது தமிழ் பண்ணையாரின் மகளை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் கூறியதும் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் பரணியை பரிதாபமாக கண்டது. இதில் ஜீவாவும் தமிழ் எடுத்த முடிவால் சற்று கோபமாகவே இருந்தான். இரு வீட்டாரும் ஊர்க்காரர்கள் மற்றும் சொந்தங்களின் முன்னிலையில் வெத்தலை பாக்கு மாற்றிக்கொள்ள அன்றே திருமண தேதியும் குறிக்கப்பட்டனர். அதன் பின் நால்வரையும் ஜோடியாக அமர வைத்து அனைவரும் வாழ்த்தி கூறி மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் பூச மன நிறைவுடன் ஏற்றுக்கொண்டனர். தமிழ் ஒரு நொடி கூட அருகில் இருக்கும் தன்னை பார்க்கவில்லையே என்ற ஏக்கம் மனதை வருத்தினாலும் அவன் சம்மதித்ததே போதுமென நினைத்தாள் நிறைமதி. திருமணத்திற்குள் தன் காதலை அவனுக்கு நிச்சயம் உணர்த்திவிடலாம் என்ற நம்பிக்கை பெருமளவு கொண்டாள். வாழ்த்துக்குரியவர்களைக் கண்டு புன்னகைத்தவளின் மனமோ இன்று காலையில் தன்னவனின் கரம் பற்ற தான் வீட்டில் செய்த செயலை நினைத்தது. இன்று மாலை நிச்சய விழா இருக்க இன்னும் சிறிது நேரத்தில் தன் வீட்டுக்கு சொந்தங்களும் வந்துவிடுவார்கள் என்பதை அறிந்தார் நிலைமதி. ஒரு முடிவுடன் இருந்தாள். அவளின் முடிவால் வயிற்றுக்குள் இறங்கிய விஷம் வேலை செய்ய ஆரம்பிக்க தன்னறையில் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். சிறிது நேரத்திலே உதட்டோரம் சிறிது உதியும் கசிதம் தொண்டைக்குழியில் எரியும் எரிச்சலை தாங்க முடியாது தடுமாற, அதே நேரம் தன் மகளை காலை உணவு உண்பதற்கு அழைக்க அவளின் அறைக்குள் நுழைந்தார் பாரிஜாதம். மகளின் செயலை கண்ட அடுத்த நொடி, ஐயோ மதி, ஏண்டே இப்படி பண்ணுன? அந்த வீடே அதிரும் அளவுக்கு கத்தியவர் அவளை வந்து வேகமாய் தாங்கினார். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி பண்ணி வச்சிருக்க? புலம்பிக் கொண்டு தவிப்புடன் பாரிஜாதம் கேட்க வீட்டிலிருந்த அனைவரும் அங்கே விரைந்தனர். தன் செல்ல மகளின் விபரீத முடிவினை கண்டு நடுங்கிய நல்ல சிவம், ஏல காத்தி, சீக்கிரம் டாக்டரை கூட்டு வர சொல்லல. நீ ஏண்டி புலம்பிக்கிட்டு இருக்க? போய் உப்பு தண்ணியை கொண்டு வாடி. தன் மனைவி மற்றும் மகளிடம் பரபரத்தார். ஏமா இப்படி பண்ண? உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? எதுக்குமா இப்படி பண்ணி விஷத்தை குடிச்ச? தன் மகளை தாங்கியவாறு தவிப்புடன் கேட்க, அப்பா, நான் விஷத்தை குடிக்கல, அரளி விதையத்தான்ப்பா அரைச்சு குடிச்சேன். அவதிப்படு வழியிலும் புன்னகையுடன் கூறினாள். ஒன்று தான் தமிழை கரம் பற்ற வேண்டும், இல்லை தன் உயிரை விட வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று தான் நிறைவேறும். அதனை இப்போதே நிறைவேற்ற நினைத்து விஷத்தினை அறிந்து இருந்தாள் நிறைமதி. அவள் மனம் முழுவதும் தமிழ் நண்பன் மட்டுமே நிறைந்திருந்தான். தன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு துடிப்பும், தான் செலுத்தும் நேரம் ஒவ்வொன்றுமே அவனுக்காகவே இருக்க வேண்டுமென முடிவில் இருந்தாள். அம்மாடி, நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டமா? அடியே, என்னடி பண்ற? சீக்கிரம் வாயடி. தன் மகளிடம் கேட்டுவிட்டு வெளியே மனைவியிடம் கத்த, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா, ஆனா அது நடக்குமான்னு தெரியல, அதான் நான் இப்படி பண்ணுனேன். திணறிக்கொண்டு மெல்ல கூற அதற்குள் உப்பு தண்ணீரை அவளுக்கு புகட்டிவிட அதனை குடிக்க முடியாமல் வாந்தி எடுத்தாள். அதே நேரம் கையோடு காத்தி மருத்துவரை அழைத்து வர அவள் அருந்திய விஷத்தினை முதலில் வெளியேற்றியவர் அது மேலும் பாதிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் வேகமாக செய்தார். 1 மணி நேரத்திற்கு மேலாக கடந்திருக்க இப்போது அரைமயக்கத்திலிருந்து முழுவதுமாக பரிசோதனை முடித்த மருத்துவர், இப்ப பயப்பட தேவையில்லை, சீக்கிரம் பார்த்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லாம விஷத்தை எடுத்தாச்சு, இன்னைக்கு நீர் ஆகாரம் மட்டும் கொடுங்க போதும் கூறியவர் வெளியே செல்ல, டாக்டர் ஒரு நிமிஷம் என்ற நல்ல சிவன் தன் தம்பி சிவகுமாரை கண்டார். அண்ணன் பார்வையிலேயே அர்த்தம் புரிந்து கொண்டவரோ அவரை அழைத்து கொண்டு வெளியே வந்தார். வயசு பொண்ணு விவகாரம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் டாக்டர், மென்மையாய் கூற அவரும் சரி என்று கேட்டுக்கொள்ள அதற்கான பணத்தையும் கொடுத்ததும் வாங்கி கொண்டு சென்றார். தன் மகளின் அருகில் வந்து அமர்ந்த நல்ல சிவம், உன் ஆசை என்னன்னு சொல்லுமா, நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறையோ சொல்லு, அப்ப கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கிறேம்மா. பேசக்கூட முடியாத இருக்கும் தன் மகளின் தலையை வருடி கொடுத்து கொண்டே கேட்டார். நீங்க இன்னைக்கு நிச்சயம் பண்ண போறீங்களே, அந்த வீட்டு பையன் தமிழ் நண்பனை நான் விரும்புறேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. ஏற்கனவே அண்ணா பண்ண விஷயத்திலேயே நீங்க அதிகமா கோவப்பட்டுட்டீங்க, அதான் என்னால தைரியமா வாயை திறந்து உங்ககிட்ட சொல்ல முடியலப்பா.
என் காதல் இன்னும் அவருக்கு கூட தெரியாதுப்பா. அவங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுப்பா. ஊருக்குள்ள அவங்களுக்கும் அவங்க மாமா பொண்ணு பரணிக்கும் தான் கல்யாணம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்குது. அதை கேட்டதாலதான்ப்பா நான் இப்படி பண்ணுனேன். திணறிக்கொண்டு அழுகையுடன் தன் மனதிற்கும் காதலை தந்தையிடம் கூறி முடித்தாள். இதை கேட்ட அங்கிருந்த அனைவருமே அதிர, இதில் கார்த்திகேயனுக்கோ இதயமே நின்றது போல் உணர்ந்தான். ஊர் என்ன, தன்னவளே அடிக்கடி அவளின் அண்ணனையும் பரணியும் இணைத்து பேசியிருக்கிறாள். இதில் தன் தங்கை அவனை விரும்பும் செய்தி மட்டும் அவளுக்கு தெரிந்தால் பின் அவர்கள் வீட்டார் முடிவு எடுக்கும் அந்த நொடியே கதிகலங்க வைத்தது. தன் இரு பிள்ளைகளும் தன்னை படுத்தும் பாடு உள்ளுக்குள் எரிமலையாய் கொந்தளிக்க அதனை மறைத்து கொண்டவர். இப்ப என்னம்மா, நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே? சரி, நான் இன்னைக்கே நிச்சயத்தை முடிச்சிடுறேன். உன் அப்பா கொடுக்குற வாக்குமா இது உனக்கு கூறிவிட்டு சென்றார். நின்று கொண்டிருக்கும் தன் அண்ணனை கண்டவள் தவிப்புடன் காண, அவனோ என்ன கூறுவதென்னு தெரியாது, மாலை நடக்கப் போவதும் என்னவென்று தெரியாது அங்கிருந்து நகர்ந்தான். காலையில் நடந்த அனைத்தையும் நிறைமதி நினைத்து கொண்டிருக்க அவளின் நினைவினை கலைப்பது போல், வாழ்த்துக்கள் மதி, புன்னகையுடன் இருவருக்கும் கூறிய பரணி மதியின் முகத்தில் சந்தனம் விட்டாள். தேங்க்ஸ் பரணி. இருவரும் ஒரே போல் ஒரே மாதிரியாக கூற அதனை உணர்ந்த தமிழ் தன்னருகில் அமர்ந்திருந்தவளை முதல் முறையாக கண்டான். பளிங்கு போன்ற சந்தனமிட்ட மதிமுகத்தில் தன்னை கரம் பற்றிய சந்தோஷம் தோன்றினாலும் அதையும் மீறி சோர்வு விழிகளில் அப்பட்டமாக தெரிந்தது. அவளின் விழிகளை முதல் முறை கண்டவனுக்கோ தன்மதியையே அவள் வசம் இழந்தான் தமிழன்பன். அவர்கள் இருவரையும் கண்ட பரணி விலகிச் சென்று அதே புன்னகையுடன் மகிழந்தி கார்த்திகேயனை வாழ்த்த, என்ன மன்னிச்சிரு பரணி, என்னாலதானே உனக்கு இப்ப இந்த கஷ்டம். கஷ்டமா? எனக்கு என்ன கஷ்டம், நான் நல்லா தானே இருக்கேன் மென்மையாய் புன்னகையுடன் கூறினாள். பெரியம்மாவோட ஆசை தயங்கி கொண்டு மகிழந்தி கூற நொடி பொழுதில் பரணியின் முகம் வாடி விலகிச் செல்ல அதை தமிழின் நெஞ்சே வதைத்தது. சொந்தமில்லை என்று கூறியவளிடம் தானே தேடிப்போய் தன் குடும்பத்தையும் சொந்தமாக்கி கொள்ள முயற்சி செய்யென்று அன்னையின் ஆசையை கூறிவிட்டு இப்போது தானே அதை உடைத்தெறிவது தமிழ் நண்பனை வாட்டியது. தன்னவளின் முகவாட்டத்தை நொடி பொழுதில் அறிந்து கொண்டாள் நிறைமதி. சாரி இன்பன், நான் பண்ணது தப்புதான். நீங்க இப்படி வருத்தப்படுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிளீஸ், உங்களை கெஞ்சி கேக்குறேன். மெல்ல அவனுக்கு மட்டும் கேட்குமாறு கூறி முடிக்கும் முன்னே, இங்க பாருங்க, நான் ஒன்னும் வருத்தப்படல, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. அவள் அருகில் சற்று குனிந்தே கூறினான். அவன் தன்னை உரிமையாய் இன்பன் என அழைத்ததையும் அவனின் மனம் குறித்து கொண்டது. யாரோ போல் அவன் தன்னிடம் மரியாதையாய் பேசுவதை கேட்டவளுக்கோ தன் நெஞ்சில் ஈட்டியாய் குத்தியது போல் தோன்றியது. அதன்பின் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தனர் இருவரும். அனைவரும் வாழ்த்திவிட்டு சென்றாலும் நால்வரையும் ஒன்றாக உணவருந்த மண்டபத்திற்கு அழைத்துச் செல்ல கூட்டம் ஓரளவு கலைந்து சென்றிருக்க ஜீவாவின் விழிகளோ பரணியை தேடி தோல்வியடைந்தது. அதே நேரம் மண்டபத்திற்கு நடந்து செல்லும் வழியிலேயே தன் வீட்டில் காலையில் நடந்தது அனைத்தையும் கார்த்திகேயன் தன்னவளிடம் கூற அதை கேட்டவளோ நிறைமதியின் காதலை எண்ணி வியந்தாள். தன்னிடம் திருவிழாவின் போது அடிக்கடி வந்து சேர்ந்து கொண்டதின் உண்மை காரணமும் இப்போது புரிய தங்களின் பின்னே வரும் அண்ணனையும் மதியையும் கண்டாள். மதியின் காதலை இன்றே தன் அண்ணனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை மனதில் குறித்து கொண்டாள் மகிழந்தி. அதன் பின் அனைத்தும் நல்லபடியாக முடிய ஊர்க்காரர்கள் அவரவர் வீட்டுக்கு செல்ல நல்ல சிவம் வீட்டார் மற்றும் சொந்தங்கள் கிளம்ப ஆரம்பித்தது. தன்னவனிடம் கூற அவனின் முகத்தை தயக்கத்துடன் கண்டாள் நிறைமதி. தமிழு, மருமக உன்கிட்ட ஏதோ பேச நினைக்கிறான், என்னன்னு கேளுப்பா. கிரிஜா கூற ஓரமாக நின்று கொண்டிருந்தவனோ சரி என்றவாறு காரின் அருகே நின்று கொண்டிருந்தவளின் அருகில் வந்தான். நான் போயிட்டு வரேன். என் மேல நீங்க கோவமா இருக்கீங்களா கேட்க, இல்லை என்று அவன் கூற வேண்டும் மனம் நினைக்க, அதில் அவளின் விழிகளில் அப்பட்டமாக தெரிய அதை கண்டவனோ அவள் எண்ணியதையே கூறினான். தான் கூறியதும் அவள் முகத்தில் இருக்கும் மலர்ச்சியை கண்டத்தாம் தமிழ் என்பனின் மனம் எதற்கென்றே தெரியாது சந்தோஷப்பட்டது. லேசாக இதழ் விரித்து முதல் முறை அவளை கண்டு புன்னகைத்து வழி அனுப்பினான் தமிழன்பன். நன்றி.